சுவாமி விவேகானந்தரின் விரிவான வாழ்க்கை வரலாறு. அத்தியாயம் 22. சுவாமிஜியின் நீண்ட கப்பல் பயணம் நிறைவுற்றது. அவர் தமது திருப்பாதங்களை பதிக்க இருந்த அமெரிக்காவை சற்று பார்ப்போம். இந்தியாவைப் போல் 2 மடங்கு பரந்தது அமெரிக்கா. மக்களில் சுமார் 11% கருப்பர் இனத்தை சேர்ந்தவர்கள். அவர்களை தவிர வெள்ளையர், செவ்விந்தியர், ஜப்பானியர், சீனர் என்று பலரும் வாழ்ந்தனர். பொருளாதாரத்திலோ அரசியலிலோ பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை என்றாலும் சமுதாயத்தில் அவர்கள் உயர்வாக மதிக்கப்பட்டார்கள். ஐரோப்பாவைப் போலவோ இந்தியாவைப் போலவோ அல்லாமல் அமெரிக்காவில் அரசியல் ஒருமைப்பாடு காணப்பட்டது. பரப்பில் பெரியதாக இருந்தாலும் பழக்க வழக்கங்களில் வேறுபாடோ, மொழி பிரச்சனையோ, வளர்ச்சிக்கு பாதகமான வேறு இடையூறுகளோ அங்கே அவ்வளவாக இல்லை. நாட்டின் ஒற்றுமையையோ பாதுகாப்பையோ குலைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்ற அண்டை நாடுகள் இல்லை. இயற்கை வளங்களும் அதுபோலவே மனித முயற்சிகளும் கை கொடுத்ததால் அமெரிக்கா செல்வ வளத்தில் அன்றும் உலகில் முதல் நாடாக திகழ்ந்தது. நிலக்கரி, இரும்பு, எண்ணெய் போன்றவை அங்கு ஏராளம் கிடைத்தன. கூடவே தொழில்நுட்பமும் விரைந்து முன்னேற்றம் கண்டு வந்தது. இயற்கை வளத்தை சரியாக பயன்படுத்துகின்ற அறிவு கூர்மையும் புதியவற்றை கண்டுபிடிப்பதற்கான திறமையும் இணைந்து அமெரிக்காவிற்கு இந்த செல்வ வளத்தை அளித்தன. இந்த நாட்டில் பணம் ஆறு போல் பாய்கிறது. அழகு அதன் சிற்றலை, கல்வி அதன் பேரலை. செல்வத்தில் இவர்கள் புரள்கிறார்கள். இங்கே அற்புதமான தேஜஸும் வலிமையும் விளையாடுகின்றன. ஆகா, என்ன பலம், என்ன செயல்திறன், என்ன ஆண்மை என்று வியந்து நிற்கிறார் சுவாமிஜி. பல கடிதங்களில் அவர் அமெரிக்காவின் ஆற்றலையும் திறமையும் புகழ்கிறார். சுவாமிஜியின் புகழ்ச்சிக்கு காரணம் இல்லாமலும் இல்லை. அவர் சென்ற 1890களில்தான் புதிய கண்டுபிடிப்புகள் மும்முரமாக நடைபெற்றன. 1892இல் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் தொலைபேசியை கண்டுபிடிப்பதில் முதல் அடியை எடுத்து வைத்தார். மின்சாரத்தின் துணையுடன் நியூயார்க்கிலிருந்து சிக்காகோவிற்கு அவரால் தொலைபேசி வழியாக பேச முடிந்தது. அதே வருடம்தான் நியூயார்க்கில் ஈஸ்ட்மேன் முதலாக ஈஸ்ட்மேன் கோடக் கம்பெனியை துவங்கினார். 1893இல் ஹென்றி ஃபோர்டு முதலாக பெட்ரோலில் இயங்குகின்ற எந்திரத்தை ஓட செய்தார். அந்த வருடம்தான் நிக்கோலா டெஸ்லா மின்சாரத்தின் விளைவை கொலம்பியன் உலக கண்காட்சியில் காட்டினார். ஆனால் பணம், இன்ப நாட்டம் என்று ஓடியதில் மனிதர்களின் வாழ்க்கை உயர் நோக்கங்கள் எதுவும் அற்றதாக இருந்தது. அமெரிக்கர்களுக்கு இந்த வேகத்தை கொடுத்தது புராட்டஸ்டன்ட் மத சீர்திருத்தவாதியான கால்வினின் மத கொள்கைகள். கால்வின் என்ன சொன்னார்? சிலர் சொர்க்கத்திற்கு போவார்கள், சிலர் நரகத்திற்கு போவார்கள். இதனை கடவுள் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டார். சொர்க்கத்திற்கு போவது யார்? பணக்காரர்கள், நல்ல ஆரோக்கியம் வாய்ந்தவர்கள், மகிழ்ச்சியாக இருப்பவர்கள். ஏனெனில் பணம், ஆரோக்கிய, மகிழ்ச்சி ஆகியவை இறையருளின் அடையாளங்கள். யாரிடம் இவை உள்ளதோ அவர் மீது இறையருள் இருப்பதாக அர்த்தம். எனவே அவர்கள் சொர்க்கத்திற்கு போவார்கள். கால்வினின் இந்த கருத்து மக்களுக்கு வாழ்க்கையின் மீது ஒரு வேகத்தை கொடுத்தது. யாரும் நரகத்திற்கு போக விரும்பவில்லை. எனவே பணம் சேர்ப்பதில் அவர்கள் மிதமிஞ்சிய வேகத்துடன் ஈடுபட்டார்கள். ஏழைகளை சுரண்டியோ, பலவீனமான நாடுகளை அடிமைப்படுத்தியோ, இரக்கமே இல்லாமல் போட்டியிட்டோ எப்படியாவது பணம் சேர்க்க வேண்டும் என்ற வேகத்தை மேலை நாடுகளுக்கு கொடுத்தது கால்வினின் இந்த கோட்பாடுதான். இந்த கண்ணோட்டத்தை சுவாமிஜி தமது சொற்பொழிவுகளில் மிகவும் கண்டித்தார். உயர்ந்த ஆன்மீகத்தை புரிந்து கொள்ள மேலை நாட்டினருக்கு நீண்ட காலம் ஆகும். அவர்களுக்கு எல்லாம் ரூபாய், அணா, பைசாதான். மதம் செல்வத்தையோ உடல் நலத்தையோ நீண்ட ஆயுளையோ தருமானால் அனைவரும் அதில் கூடுவார்கள். இல்லாவிட்டால் அருகில் கூட போக மாட்டார்கள். அமெரிக்கா ஒரு பெரிய நாடு. பெரும்பாலானோர் மதம் பற்றியெல்லாம் அதிகமாக அக்கறை கொள்வதில்லை. 100க்கு 99.9% பேரும் அப்படித்தான். வெறும் நாட்டுப்பற்று என்ற ரீதியில் மட்டுமே கிறிஸ்தவ மதம் இங்கே உள்ளது, அவ்வளவுதான். அதற்கு மேல் எதுவுமில்லை என்று எழுதுகிறார் சுவாமிஜி. யூத மதம் போன்ற ஓரிரு மதங்களை தவிர கிறிஸ்தவ மதத்தில் சுமார் 200 பிரிவுகள் இருந்தன. இந்த 200 பிரிவுகளும் சுமார் 2 லட்சம் அமைப்புகள் மூலம் செயல்பட்டன. ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் உள்ள மக்களை மதமாற்றுவது
இவர்களது முக்கிய பணியாக இருந்தது. இதற்காக அந்த நாட்களில் ஆண்டுதோறும் சுமார் $33 கோடி பணம் செலவழிக்கப்பட்டது. அமெரிக்காவில் புராட்டஸ்டன்ட் பிரிவினர் அதிகமாக இருந்தனர். கத்தோலிக்கர்கள் அதில் பாதி எண்ணிக்கையே இருந்தனர். கிறிஸ்தவ மதத்தின் பிரிவுகள் பல செயல்பட்டு வந்தன. அவற்றுள் பிரஸ்பிட்டேரியன், பேப்பல், எபிஸ்கோப்பலியன், கான்கிரிகேஷனல், மெத்தடிஸ்ட், யூனிட்டேரியன், பேப்டிஸ்ட், மனசிகிச்சை, கிறிஸ்டியன் சயின்ஸ், ஸ்பிரிட்டிசம், எவல்யூஷனிசம் போன்ற பிரிவுகள் அதிக அளவில் மக்களை கவர்வதாக இருந்தன. 200க்கும் மேல் மத பிரிவுகள் இருந்தாலும் $33 கோடி மேல் பணம் செலவழித்தும் அமெரிக்காவின் 46% மக்களே ஏதேனும் மத பிரிவுகளை சார்ந்திருந்தார்கள். மற்றவர்கள் பணத்தை குறிக்கோளாக கொண்ட வாழ்க்கைதான் வாழ்ந்தனர். விஞ்ஞானத்தின் வளர்ச்சியும் ஜனநாயக கருத்துக்களின் வளர்ச்சியும் தான் பலரை மத பிரிவுகளின் மீது நம்பிக்கை இழக்க செய்திருந்தன. இவர்கள் புதுமை கருத்துக்களை நாடினர். எமர்சனின் டிரான்சென்டலிசம் முக்கியமான ஓர் இயக்கமாக வளர்ந்தது. இது கான்கார்டு இயக்கம் என்றும் அழைக்கப்பட்டது. தரோ இதில் கவரப்பட்ட புதிய சிந்தனையாளர்களுள் ஒருவர். சிறந்த கவிஞரான வால்ட் விட்மேன் இந்த இயக்கத்தை சேர்ந்தவரை. இந்த இயக்கத்தை சேர்ந்த சிந்தனையாளர்கள் பலருக்கும் இந்து மத கருத்துக்களின் தாக்கம் இருந்தது. அமெரிக்க எழுத்தாளர்கள் இதை பற்றி எழுதவில்லை என்றாலும் பிரெஞ்சு அறிஞரான ரோமா ரோலா இதனை சிறப்பாக சுட்டி காட்டியுள்ளார். எமர்சனின் தூண்டுதலுக்கான மூல காரணம் எது தெரியுமா? இந்த நூல், இந்த கீதை தான். அவர் கார்லியை பார்க்க சென்றார். கார்ல் அவருக்கு கீதையை பரிசாக அளித்தார். அந்த சிறு நூல்தான் எமர்சனின் கன்கார்டு இயக்கத்திற்கு காரணமாகியது. அமெரிக்காவின் பெரிய இயக்கங்கள் அனைத்தும் ஏதாவது ஒரு வகையில் இந்த இயக்கத்திற்கு கடன்பட்டவை என்கிறார் சுவாமிஜி. மத பிரிவுகளிலும் மனசிகிச்சை, கிறிஸ்டியன் சயின்ஸ், ஸ்பிரிட்டிசம், எவல்யூஷனிசம் போன்றவை இந்து மத கருத்துக்களின் ஆதிக்கம் உடையவை. கிறிஸ்தவ மதம் இவ்வாறு பல பிரிவுகளாக செயல்பட்டாலும் மொத்தத்தில் சற்று துவண்ட நிலையில் இருந்தது. குறிப்பாக டார்வினின் பரிணாம கொள்கை பைபிளின் படைப்பு கொள்கையை முறியடித்த போது கிறிஸ்தவ மதம் சற்று ஆட்டம் காணவே செய்தது. அதனுடன் உயர்தர விமர்சனம் என்ற பெயரில் ஜெர்மானிய அறிஞர்கள் பைபிளின் வரலாற்று உண்மைகளை பற்றி சந்தேகங்கள் எழுப்பினர். இந்த அமைப்பும் தீவிரமாக வளர்ந்தது. வர்த்தகத்துறையின் வளர்ச்சி பணக்காரனை மேலும் பணக்காரனாக்கவும் ஏழையை மேலும் ஏழையாக்கவும் தலைப்பட்ட போது சர்ச்சுகளின் சமுதாய நீதி பற்றி கேள்விகள் எழத் தொடங்கின. பிரஸ்பிட்டேரியன்கள் சர்ச்சுகளை தீவிரமாக எதிர்த்தனர். அவர்களுக்கு பொதுமக்களிடம் நல்ல ஆதரவு கிடைத்தது. அமெரிக்க பாதிரிகளால் இந்த புதிய அலைகளை எதிர்த்து பெரிதாக எதுவும் செய்ய இயலவில்லை. அதனால் சர்ச்சுகளில் நம்பிக்கை இழந்த பல பிரிவுகள் தோன்றின. சுவாமிஜி அமெரிக்காவில் காலடி வைத்தபோது கிறிஸ்தவ மதம் இவ்வாறு சற்று தளர்ந்த நிலையில் இருந்தது. அது மட்டுமின்றி 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அமெரிக்காவில் பதட்டமும் வன்முறையும் ஓங்கிய காலமாக இருந்தது. முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் வளர்ந்தன. 1892இல் முதன்முறையாக இது ஒரு போராட்டமாக, வேலை நிறுத்தமாக வெடித்தது. ஊர்வலம், குண்டுவெடிப்பு, துப்பாக்கி சூடு, கைது போன்ற நிகழ்ச்சிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நிகழத் தொடங்கின. 1893இல் நாடு முழுவதும் பொருளாதார பிரச்சனையில் தத்தளித்தது. வெள்ளி பிரச்சினை காரணமாக பல மில்களும் வங்கிகளும் மூடப்பட்டன. அமெரிக்காவிலிருந்து சுவாமிஜி எழுதிய முதல் கடிதத்திலேயே கட்டாய சட்டம் வாயிலாக ஒவ்வொன்றின் விலையையும் மிக அதிகமாக உயர்த்தி வைத்துள்ளார்கள். உலகின் வேறெந்த நாடும் அதனை நெருங்க முடியாது என்று இதனை குறிப்பிடுகிறார். அதே வேளையில் விவசாய தொழிலும் நலிவுற்றது. வேறு தொழில்கள் துவங்கி தொழிற்சாலைகள் அதிகரித்தன. இத்துடன் கருப்பின மக்கள் பிரச்சினை தலை தூக்கியது. 1892இல் ஏற்பட்ட சட்டத்தின் மூலம் கருப்பின மக்களின் ஓட்டுரிமை பறிக்கப்பட்டது. எல்லா வழிகளிலும் அவர்களை ஒடுக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இன்றைக்கோ அவர்கள் யாருடைய சொத்தும் இல்லை. அவர்களுடைய உயிருக்கு மதிப்பே இல்லை. ஏதேதோ சாக்குப்போக்குகளை காரணம் காட்டி அவர்கள் உயிருடன் எரிக்கப்படுகிறார்கள். அவர்களை சுட்டுக் கொள்கின்ற கொலைகாரர்களை தண்டிக்க எந்த சட்டமும் இல்லை.
ஏனென்றால் அவர்கள் நீக்ரோக்கள், அவர்கள் மனிதர்கள் அல்ல, ஏன் அவர்கள் மிருகங்கள் கூட அல்ல என்றல்லவா வெள்ளையர்கள் கருதுகிறார்கள் என்று எழுதுகிறார் சுவாமிஜி. உள்நாட்டு பிரச்சினைகள் இவ்வாறு தலை தூக்கி நிற்க ஜெர்மனி ஒரு வல்லரசாக உருவாகி அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கு சவாலாக எழுந்தது. இதனால் அமெரிக்கா தனது அயல்நாட்டு கொள்கைகளை சீரமைக்க வேண்டியதாயிற்று. இவ்வாறு அரசியல் வானிலும் ஒரு கொந்தளிப்பு நிலைமை அன்று காணப்பட்டது. இனி பொதுவான சமுதாய நிலைமையை பார்ப்போம். சுவாமிஜி அமெரிக்காவிற்கு சென்றபோது மதம் ஏறக்குறைய செத்துவிட்ட நிலையில் தத்தளித்து கொண்டிருந்தது. கடவுள் செத்துவிட்டார் என்ற கருத்து ஓங்க தொடங்கியிருந்தது. கிறிஸ்தவ மதத்தின்படி சர்ச்சு என்பது கடவுளின் உடம்பாகும். உடம்பாகிய சர்ச்சும் உயிராகிய கடவுளும் இணையும் போதுதான் அவர் வாழ்கிறார். ஆனால் சர்ச் தனது போக்கினால் கௌரவத்தை இழக்க தொடங்கியிருந்தது. கடவுளின் பார்வை சர்ச்சிலிருந்து திரும்பிவிட்டது போல் தோன்றியது. உடலிலிருந்து உயிர் பிரிந்தால் அது மரணம்தானே. அதனால்தான் சர்ச்சிலிருந்து பிரிந்துவிட்ட கடவுளை செத்த கடவுள் என்று கருத தொடங்கியிருந்தனர். இத்தகைய கருத்தும் அவநம்பிக்கையும் சமுதாயத்தில் பரவலாக எழத் தொடங்கியிருந்தது. கடவுள் மறைந்ததுடன் அவரது ஒப்பந்தத்தின் மீது எழுப்பப்பட்டிருந்த நல்லொழுக்கங்களும் மறைய தொடங்கின. பெண்கள் கல்வி பரவ தொடங்கியிருந்தது. அதனுடன் மனிதநேய கருத்துக்களுடன் கூடிய சீர்திருத்த இயக்கங்களும் தோன்ற தொடங்கியிருந்தன. சர்ச்சுகளின் ஞாயிறு வகுப்புகளிலும் மனிதநேய கருத்துக்கள் போதிக்கப்பட்டன. விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் பல்லாயிரக்கணக்கான மக்களின் கடவுள் நம்பிக்கையையும் மத நம்பிக்கைகளையும் தகர்க்க தொடங்கியிருந்தன. ஜியாலஜி ஆராய்ச்சிகள் பைபிள் கூறுகின்ற படைப்பு கருத்தை ஆட்டம் காண செய்தன. கடைசியாக வந்தது டார்வினின் பரிணாம கோட்பாடு. அதனுடன் பழைய மத கருத்துக்கள் முற்றிலுமாக தங்கள் செல்வாக்கை இழந்தன. தொடர்ந்து வந்தது கால்வினின் கருத்து. ரோமாரோலா எழுதியது போல் பணம் அமெரிக்காவின் மற்றொரு கடவுளாக ஆகியது. அமெரிக்காவின் சிறந்த சிந்தனையாளர்களில் ஒருவர் எழுதுகிறார், மத கருத்துக்கள் மனிதனை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை வந்தபோது அவன் தன்னை முற்றிலும் சுதந்திரனாக உணர்ந்தான். இந்த சுதந்திரமான போக்கு சமுதாயத்தின் அச்சையே சாய்த்து விடுமோ என்று அவன் பயந்தான். மதமும் பழைய நம்பிக்கைகளும் தலைமை பீடத்தில் இல்லாதபோது அவனாக ஒரு தலைமையை சிருஷ்டித்து கொண்டான். அந்த தலைமைதான் பணம். இப்படி பணத்தை குவிக்க தொடங்கி உலகின் செல்வ வளமிக்க நாடாக அமெரிக்கா திகழ்ந்த வேளையில்தான் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்த 400வது ஆண்டு நெருங்கியது. அதனை கொண்டாட தீர்மானித்த சிக்காகோ மக்கள் ஒரு உலக கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்தனர். உலக கண்காட்சிக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருந்தாலும் வேறு 2 காரணங்கள் இருந்தன. விக்டோரியா மகாராணி பட்டத்திற்கு வந்த வெள்ளி விழா 1851 லண்டனில் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அதனையொட்டி லண்டனில் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்காட்சியை 60 லட்சத்திற்கும் மேலான மக்கள் கண்டுகளித்தனர். அதேபோல 1889 பாரிஸில் ஒரு கண்காட்சி நடைபெற்றது. அதில் சுமார் 3.5 கோடி மக்கள் கலந்து கொண்டனர். உலக அதிசயங்களில் ஒன்றான ஈஃபில் டவர் அந்த வேளையில்தான் திறந்து வைக்கப்பட்டது. பாரிஸ் கண்காட்சி லண்டன் கண்காட்சியை விட சிறப்புமிக்கதாக இருந்தது. இந்த இரண்டையும் மிஞ்சும் வண்ணம் கண்காட்சி ஒன்றை அமைக்க விரும்பியது அமெரிக்கா. அதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டது. பௌதிக உலகின் மனிதன் அடைந்த முன்னேற்றங்களையும் அத்துடன் சிந்தனை உலகில் அவனது வளர்ச்சியையும் அந்த கண்காட்சியில் பலர் அறிய செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. பெண்கள் முன்னேற்றம், பத்திரிகை, மருத்துவம், மதுவிலக்கு, பொருளாதாரம், இசை, அரசியல், சட்டம் போன்ற 20 துறைகளுடன் மதத்திற்கும் ஓர் இடம் அளிக்கப்பட்டது. சார்லஸ் கரோல் போனி என்ற வழக்கறிஞர் சர்வமத மகாசபை என்ற ஒன்றை கூட்டலாம் என்று கருத்து தெரிவித்தார். அவரது கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சிக்காகோ பிரெஸ்பிட்டீரியன் சர்ச்சின் மத போதகரான ஜான் ஹென்றி பரோஸ் சர்வமத மகாசபை அமைப்பு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டார். விஞ்ஞானத்தின் வளர்ச்சி, மதத்தின் மீது அவநம்பிக்கை போன்ற பல காரணங்களால் ஆட்டம் கண்டிருந்த கிறிஸ்தவ மதத்தை நிலைநிறுத்துவது கிறிஸ்தவர்களின் இன்றியமையாத தேவையாயிற்று. சர்வமத மகாசபையை கூட்டுவதற்கு இது ஒரு முக்கிய காரணமாகும்.
சர்வமத மகாசபை கிறிஸ்தவ மதத்தை உலகின் தலைசிறந்த மதமாக மேன்மைப்படுத்தும் என்று போனி கருத்தும் தெரிவித்திருந்தார். பல நாடுகளிலிருந்தும் பல மத பிரிவினரையும் அழைத்து அவர்களை தங்கள் மதத்தின் கருத்துக்களை எடுத்து கூறுமாறு செய்து கிறிஸ்தவ மதத்தின் பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்பது அவர்களது கனவாக இருந்தது. ரோமன் கத்தோலிக்கர்களின் கார்டினலான கிப்பன்ஸ் இதில் மிகுந்த ஆர்வம் காட்டினார். ஆனால் இறைவனின் திட்டத்தை யார் அறிய முடியும்? இதற்கான வேலைகள் 1890 அக்டோபரில் தொடங்கின. போனியை தலைவராக கொண்ட குழு அக்டோபர் 30ஆம் நாள் கூடியது. 10,000 கடிதங்கள், 40,000 அறிக்கைகள் போன்றவை உலக நாடுகள் அனைத்திற்கும் அனுப்பப்பட்டன. உலக நாடுகள் அனைத்திலிருந்தும் 3000 ஆலோசகர்கள் நியமிக்கப்பட்டார்கள். இதில் இந்தியாவிலிருந்து கீழ்கண்டோர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஜி.எஸ். ஐயர், சென்னை ஹிந்து பத்திரிகை ஆசிரியர். பி.பி. நாகர்கர், பம்பாய். பிரதாப் சந்திர மகிம்தார், கல்கத்தா. கல்கத்தா மகாபோதி சொசைட்டியின் பொதுச் செயலாளரான தர்மபாலர் மற்றும் பம்பாய் சமண மதத்துறவியான முனி ஆத்மா ராம்ஜியுடன் அந்த குழுவினர் சர்வமத மகாசபை விஷயமாக தொடர்பு கொண்டனர். ஹிந்து பத்திரிகையில் ஜி.எஸ். ஐயர் எழுதியதிலிருந்துதான் இந்தியாவில் சர்வமத மகாசபை பற்றி பலரும் அறிந்து கொண்டனர். கிறிஸ்தவ மதத்தின் மேன்மையை உலகறிய செய்வதற்காக சர்வமத மகாசபை கூட்டப்பட்டாலும் பாப்டிஸ்ட், ஆங்கிலிக்கன் சர்ச் போன்ற சில கிறிஸ்தவ அமைப்புகள் அந்த முயற்சியை தவறு என்று கண்டித்ததுடன் அதில் பங்கெடுக்க மாட்டோம் என்றும் கூறின. ஆங்கிலிக்கன் சர்ச்சின் ஆர்ச்சி பிஷப் பரோசுக்கு எழுதிய கடிதத்தில் சம அந்தஸ்து உடைய மதங்கள் மட்டுமே இத்தகைய ஒரு மகாசபையில் கலந்து கொள்ள முடியும். அப்படி இல்லாமல் எல்லா மதங்களையும் நீங்கள் இதில் கலந்து கொள்ள அழைத்திருப்பதால் என்னால் இதில் பங்கெடுக்க இயலாது என்று எழுதினார். பரோசின் இந்த முயற்சியை இயேசுவிற்கு எதிரான வஞ்சக திட்டம் என்று ஹாங்காங் பாதிரிகள் கண்டித்தனர். இவ்வாறு வரவேற்பும் எதிர்ப்பும் கலந்த ஒரு சூழலில் சர்வமத மகாசபை கூடியது.